தேவையில்லாத கசப்பான எதிர்மறையான வீடியோக்களை நம் மனம் விரும்புகிறதா? சமூக ஊடகங்களில் சண்டையிட்டுக் கொள்ளுதல், மனிதர்களையோ அல்லது மிருகங்களையோ துன்புறுத்தி வீடியோக்கள் கண்முன் வலம் வருவதை பார்த்திருக்கின்றீர்களா? டூம் ஸ்க்ரோலிங், அதாவது கெடுதிரை உருளல் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? வளர்ந்து வரும் இந்த டிஜிட்டல் தொழில்நுட்ப சூழலில் மன உளைச்சல்களை ஏற்படுத்தும் சமூக ஊடக பதிவுகள் தேவைதானா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? எண்ணிக்கை 13-14 அருள்வாக்கு பகுதி. கானா நாட்டை உளவு பார்க்கும்படி மோசே ஒவ்வொரு குலத்திலிருந்தும் ஒருவரை அனுப்பினார். இவ்வாறு அவர்கள் உளவு பார்த்து வந்த நாட்டை பற்றி தவறான தகவலை இஸ்ராயல் மக்களுக்கு கொண்டு வந்தனர். அவர்கள் கூறியது, உளவு பார்க்கும்படி நாங்கள் சென்றிருந்த நாடு தன் குடிமக்களையே விழுங்குவதாய் இருக்கிறது. அதில் நாங்கள் கண்ட மனிதர் அனைவரும் மிகவும் நெடிய உருவத்தினர். அவர்கள் அரக்கர்களைப் போல் இருக்கின்றார்கள். அவர்கள் பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகள் போன்றிருந்தோம். இவ்வாறு அவர்கள் உளவு பார்த்து வந்த நாட்டை பற்றி தவறான தகவலை இஸ்ராயல் மக்களுக்கு கொண்டு வந்தனர். ஆனால் நாட்டை உளவு பார்த்து வந்தவர்களிடையே இருந்த நூன் மகன் யோசுவாவும் எப்புன்னே மகன் காலேயும் தங்கள் உடைகளை கிழித்து கொண்டு இஸ்ராயேல் கூட்டமைப்பில் உள்ள அனைவரிடமும் கூறியது, உளவு பார்க்கும்படி நாங்கள் கடந்து சென்ற நாடு மிக சிறந்த நாடு. ஆண்டவருக்கு நம்மேல் நல்விருப்பு ஏற்பட்டால் பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டினுள் அவர் நம்மை அழைத்து சென்று அதை நமக்கு தருவார் என்றனர். ஒரே நாடு, ஒரே மனிதர்கள், ஆனால் சிலர் எதிர்மறையானவைகளை தேடி பார்த்து வந்து மக்களிடம் தெரிவித்தனர். ஆனால் யோசுவா போன்ற வெகு சிலரே நேர்மறையானவைகளை கண்டு வந்து மக்களுக்கு புது நம்பிக்கையை கொடுத்தனர். இன்றைய டிஜிட்டல் உலகில் எதிர்மறையும் நேர்மறையும் உண்டு. எதை தேடுகிறோம், எதை கண்டெடுக்கிறோம் என்பதில் புலப்படுகிறது நம் ஞானம். அளவுக்கு அதிகமாக மின்னணு திரைகளில் நேரத்தை செலவழித்து அவற்றில் எதிர்மறையான செய்திகளை தேடி கண்டுபிடித்து நுகர்வதை டூம் ஸ்க்ராலிங் அல்லது டூம் சர்ஃபிங் என்கின்றனர். 2020களில் கோவிட்-19 பெரும் தொற்று ஏற்பட்ட நேரத்திலே சமூக ஊடகங்களில் அச்சுறுத்தும் போலி செய்திகள் அதை காண்பவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தியது. அதே போன்று போர்களினாலும் கலவரங்களினாலும் கூட்ட நெரிசலினாலும் இயற்கை பேரிடரினாலும் பலர் காயமுற்றிருப்பதும் இறந்திருப்பதும் சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்படுகின்றன. இத்தகைய காட்சிகளையும் செய்திகளையும் அதிகமாக திரும்ப திரும்ப நுகரும்போது அது ஒரு மனிதனின் ஆளுமையையும் அன்றாட செயல்பாட்டையும் அதிகமாக பாதிக்கின்றன. எதிர்மறையான செய்திகளுக்கு நடுவே ஊக்கமளிக்கும் கதைகள், அறிவியல் முன்னேற்றங்கள் அல்லது நகைச்சுவையான பதிவுகளையும் பார்க்க பழகுங்கள். போனை எப்பொழுதும் பயன்படுத்துவதற்கு பதில் நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது புத்தகங்களை வாசிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுங்கள். சமூக ஊடகங்களில் கமெண்ட் செக்ஷனில் நடக்கும் தேவையற்ற சண்டைகளில் கலந்து கொள்ளாதீர்கள். அது உங்கள் ஆற்றலை வீணடிக்கும். வாட்ஸ்அப் அல்லது சமூக வலைத்தளங்களில் வரும் பகிரப்படும் அச்சமூட்டும் தகவல்களை, பேனிக் நியூஸ், இவற்றை உடனடியாக நம்பாதீர்கள் மற்றும் மற்றவர்களுக்கும் தயவு செய்து பகிராதீர்கள். நாம் எதனை அதிகமாக நுகர்கிறோமோ அதனை மீண்டும் மீண்டும் நம் கண்முன்பாக கொண்டு வருவது அல்காரிதத்தின் வேலை. எனவே டூம் ஸ்க்ராலிங் போன்ற மனிதனை கட்டுப்படுத்தும் எதிர்மறை செய்திகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிகவும் இன்றியமையாதது. விவிலியத்தில் உளவு பார்க்க சென்றவர்களில் பலர் நகரின் தீமைகளையும் அச்சமூட்டுபவற்றையும் பார்த்து நம்பிக்கை இழந்து மக்களையும் நம்பிக்கை இழக்க செய்தனர். நாம் அவ்வாறு இல்லாமல் இன்றைய டிஜிட்டல் உலகில் யோசுவாவை போல நன்மைகளையும் நலமானவைகளையும் பற்றிய செய்திகளை மட்டுமே சேகரித்துக் கொண்டு அவற்றை மக்களிடம் பகிர்ந்து கொள்வோம். இணையம் மற்றும் சமூக ஊடகங்கள் என்னும் கடல் அலை நம் கால்களை நனைக்க அனுமதிக்கலாமே தவிர நம்மையே பேரலையாக மூழ்கடிக்க அனுமதிக்க கூடாது. இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.